ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிப் டாப் தமிழ் டெக். இன்றைக்கி நம்ம என்ன மேக் பண்ண போகிறோம்னா, ஒரு டேங்க் ஓவர்ஃப்ளோ அலாரம் தான் மேக் பண்ண போகிறோம். அதாவது இப்போ உங்கள் வீட்டில் வந்து டேங்க் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வேஸ்ட்டாக தண்ணி போயிட்டுருக்குன்னா இனிமேல் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து மேக் பண்ண போகிற டிவைஸ் என்னென்னா, உங்களுக்கு டேங்க் வந்து ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு பஸர் இண்டிகேஷன் ஆகும். அது மூலிமா நீங்கள் போய் மோட்டர் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம எப்படி மேக் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேங்க் ஓவர்ஃப்ளோ அலாரம் மேக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு 12 வாட் பஸர் இண்டிகேட்டர் ஒன்று எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு நார்மலாக எலக்ட்ரிக் ஷாப்லேயே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 12 வால்ட் அடாப்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு அவுட்புட் பின் இந்த கரெக்டாக பின்னுக்கு செட் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் டேரெக்டாக பின் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக ஒயர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு தேவையான அளவுக்கு ஒயர்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் வேஸ்ட்டான கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் எந்தெந்த பிளேஸில் ஹோல்ஸ் போடணுமோ அதே மாதிரி நீங்களும் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஹோல்ஸ் போடும்போது பார்த்து சேஃபாக ஹோல்ஸ் போடுங்க நண்பா. ஹோல்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த இன்புட் பின்னை வந்து அந்த ஹோல்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. அந்த பாக்ஸ் இந்த சைடு வர மாதிரி ஃபுல்லாக விட்டு எடுத்துக்கங்க. நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கம் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் பேஸ்ட் பண்ணிக்கங்க. அதான் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். பஸர் இண்டிகேட்டர் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பஸர் இண்டிகேட்டர் வந்து அந்த ஹோல்ஸில் பேஸ்ட் பண்ணி விட்டு அந்த பக்கம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கம் யூஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் ரொம்ப டைட்டாக நிற்கும். கம் எந்த மாதிரி கம் வேணாலும் யூஸ் பண்ணிங்க. கரெக்டாக ஃபுல்லாக டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருந்த ஒயரோட ஒரு எண்டை எடுத்து நம்ம இன்னொரு ஹோல்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டோம்ல அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு அந்த பக்கம் எடுத்துக்கோங்க. அந்த பக்கம் சைடு எடுத்ததுக்கப்புறம் அந்த ஒயர் வந்து மறுபடியும் இந்த ஹோல்ஸ் வழியாக திரும்பி ரிட்டன் வராமல் இருக்கிறதுக்காக இதில் ஒரு நாட் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒயர் வந்து வெளியே ரிமூவ் ஆகி வராது. அவ்வளோதான், நம்ம மேக்ஸிமம் ஒரு 90% ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு ஒயர் கனெக்ஷன் முடிச்சிட்டோம்னா நம்ம பஸர் கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம ஒயர் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறோன்னு பார்க்கலாம். உங்களுக்கு அடாப்டர்லேருந்து வர பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்து பஸரோட பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பஸரோட நெகட்டிவ் டெர்மினல் எடுத்து நம்ம வந்து டேங்க்குக்கு போகிறக்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒயர் எடுத்துருப்போம் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடாப்டர்லேருந்து வர நெகட்டிவ் ஒயர் எடுத்து நம்ம டேங்கோட அந்த எக்ஸ்ட்ரா ஒயரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒயர் கனெக்ஷன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நான் எப்படி முன்னாடி காமிச்சோன்னா அதே மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி டேப் யூஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டேங்க் ஓவர்ஃப்ளோ அலாரம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம்.
அடாப்டர் வந்து நம்ம ப்ளக்கில் ப்ளக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா ஒயரோட லாஸ்ட்டு 2 எண்ட் இருக்கும். அந்த 2 எண்டும் உங்களுக்கு வந்து 2 எண்டும் டச் ஆகும்போது உங்களுக்கு வந்து பஸர் வந்து இண்டிகேட் ஆகும். அதாவது இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, நம்ம இந்த 2 ஒயர்ஸையும் நம்ம டேங்க்கு உள்ளே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டேங்க்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த 2 ஒயரும் தண்ணியில் டச் ஆகும்போது உங்களுக்கு வந்து பஸர் வந்து இண்டிகேட் ஆகும். அது இண்டிகேட் ஆகும்போது நம்ம வந்து கரெக்டாக ஆஃப் பண்ணிக்கலாம் டேங்க்கு. நெக்ஸ்ட் நம்ம அந்த லாஸ்ட் 2 எண்டு டேங்க்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ஒயர் ரெண்டையும் ஒரு வுட்டன் பீஸ் இல்லைன்னா ஒரு ஸ்டீல் பீஸ், நல்லா வெயிட்டான பீஸில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் ஃபிக்ஸ் பண்ணி டேப் யூஸ் பண்ணி ரோல் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ ஒர்க்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி முடிச்சாச்சு. வாங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் எந்த இடத்த உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த இடத்த ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு மோட்டரை வந்து வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆன உடனே உங்களுக்கு வந்து பஸர் இண்டிகேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து மோட்டரை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த அலாரம் வந்து எப்படி சூப்பராக ஒர்க் ஆச்சுன்னு. இனிமேல் இதை வந்து நம்ம வீட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், இல்லை நம்ம எங்கே வேணால் இவ்வளோ பப்ளிக் பிளேஸில் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் வீடியோலாம் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம்.